ஒரு மனுஷன் எதையாச்சும் பண்ணி முன்னுக்கு வந்துடலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சா நான் என்னதான் பண்ணுவேன். நான் வந்து அப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் பாட்காஸ்ட். ஃபைனலி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு கடந்த ஒரு 3 எபிசோடு போட்டாச்சு. நேற்று கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒரு எபிசோடும் போட்டாச்சு. போட்டுட்டு ஓகே அடுத்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அப்போதான் வந்து எனக்கு சரியான தலைவலி, சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹெட் பெயின் தாங்க முடியலை. சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரங்கிட்டி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த மாதிரி எடிட்டிங்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் கூப்பிட்டு அந்த எடிட்டிங்கில் போட்டு என்ன பாடா படிப்பாங்க. ஒரு ஒரு 1.5 வாரத்துக்கு இழுத்துருச்சு அந்த ஒர்க்கு. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் எழுத உட்காரலாம் பார்த்தா நேரம் காலம் சமயம் இது எதுவுமே எனக்கு அமையவே இல்லை. ஒரு பக்கம் சரி கண்டென்ட் எழுதலாம்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு கான்செப்ட் இப்போ யூஸ்வலாகவே நிறைய பேருக்கு வந்து இப்போ கான்டென்ட் கிரியேட்டராக டேரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது இப்படி இருக்கும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், அங்கே ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இன்சிடென்ட் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், நம்ம அதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வச்சுருப்பேன். அது வந்து நான் கண்டென்ட்டாக எழுதலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா எனக்கு அது பிளாங்க் ஆகிடும். அப்படியே அவ்வளோ நேரம் நான் அவருக்கு இப்போ காலையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இதை நம்ம பாட்காஸ்ட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருப்பேன். மதியம் கூட எனக்கு அவருக்கு சரி வீட்டுக்கு போய் உட்காந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தப்புறமா எனக்கு ஞாபகம் இருக்கும் சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த கான்செப்ட் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை பிடிச்சது என்ன ஆகும்னு தெரியாது, சும்மா அப்படி பிளாங்க் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கும். இந்த கதை நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறோம், இந்த ஸ்கிரிப்டை நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கான்செப்ட் இருக்கும். ஆனால் எழுதும்போது அவங்களுக்கு சுத்தமாக பிளாங்க் ஆகிடும். இதெல்லாம் தாண்டி தான் பல டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி நல்ல படமாக வந்துட்டு இருக்கு. சரி அடுத்து நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு நம்ம வந்து அன்னைக்கு இப்படி பேசியிருக்கவே கூடாது, அன்னைக்கு நம்ம பேசினதுனாலதான் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு எனக்கே தெரியல. அதை வந்து ஓவர் திங்க் பண்ணி, ஆனா அந்த ஓவர் திங்கிங்ல நான் ஒரு நல்ல விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னன்னா நான் ஓவர் திங்க் பண்ணனால ஒரு நல்லது நடந்திருக்கலாம். ஓவர் திங்கிங் ஆல்சோ ஏ குட், பட் ஓவரா போனா அது நாட் குட். ஸோ நம்ம இதே இந்த கான்செப்டா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார டாபிக் நான் எடுத்து வந்திருக்க கதை ஓவர் திங்க் பத்தி தான். ஸோ வெல்கம் பேக் டு தி ஸ்டோரிஸ் ஆஃப் ராஜி. நான் உங்க ராஜி. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ஓவர் திங்கிங் இஸ் த ஓவர் டோஸ் டு யுவர் மைண்ட். இந்த ஓவர் திங்கிங்னால நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆனா ஓவர் திங்கிங்னால நிறைய அதை விட நிறைய நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து எனக்கு பர்சனலாவே நடந்திருக்கு. மற்றவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அதை நான் கொஞ்சம் பேர்த்த கேட்டு நிறைய தெரிஞ்சு வச்சு உங்ககிட்ட இன்னைக்கு அதை பத்தி பேச வந்திருக்கேன். ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு பேசிடலாம். ஓவர் திங்கிங்னு சொல்றது ஒரு நார்மலான ஒரு திங்கிங், அதாவது ஓவர் டோஸ் வெர்ஷன் மாதிரி. ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம யோசிக்கிறது நல்லது, ஆனா அந்த தாட்ஸை ரிப்பீட் மோட்ல போட்டு யோசிச்சுட்டே இருப்போம்ல, இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கவே கூடாது அன்னைக்கு அவங்கிட்ட. அப்படி பேசினனாலதான் இவன் இப்ப இன்னைக்கு, அதாவது அந்த டைம்ல நம்ம வந்து க்ளூலெஸ்ஸா இருந்திருப்போம், இந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருந்திருப்போம். ஆனா நம்ம ராத்திரி சில நேரம் தூக்கம் வராம ஃபேனே பார்த்துட்டு இருப்போம், சுத்துறது பார்த்து நமக்கு வந்து தோணும், ஆமா நான் இந்த இடத்துல நம்ம பதில உனக்கு பேசியிருக்கணும், அப்பதான் அவன் வாயை மூடிட்டு போயிருப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும். அது பேர் தான் ஓவர் திங்கிங். ஃபியூச்சர்ல நடக்கிறது கூட இமேஜினேஷன் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இப்படி இருக்கோமே, ஃபியூச்சர்ல நம்ம அங்க இல்லாட்டி அது நமக்கு கிடைக்காட்டி எப்படி சொல்லிட்டு நம்ம இமேஜினேஷன் பண்ணி நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்போம். அதுதான் ஓவர் திங்கிங். நம்ம பிரெயின் வந்து ஒரு ஆட்டோ மோட்ல போன மாதிரி ப்ராப்ளம் கிட்ட போய் போய் திரும்ப அனாலிசிஸ் பண்ணும். ஃபைனலி சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான்னு தெரியாது. எனக்கு நிறைய சொல்யூஷன் கிடைச்சு, ஆனா டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ் கிடைச்சிடும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்மால் ரெயின் ட்ராப் கூட நம்ம மைண்ட்ல சுனாமியை மாதிரி இமேஜின் பண்றதா ஓவர் திங்கிங். சும்மா ஒரு டிராப் தான் இருக்கும். சும்மா அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் முடிஞ்சு அப்பவுமே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அதை நம்ம இப்போ சுனாமி ரேஞ்சுக்கு டெவலப் பண்ணுவோம்ல, அதுதான் ஓவர் திங்கிங். இன்னைக்கு ஓவர் திங்கிங்கை பத்தி 2 ஸ்டோரி வச்சிருக்கேன். என்னன்னா ஒரு நல்ல விஷயம், யூஸ்வலாகவே ஓவர் திங்கிங்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து சொன்னல அது. இன்னொன்று என்னன்னா எல்லாருக்குமே காமனாக ஓவர் திங்கிங்னால கிடைக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் அண்ட் டிப்ரெஷன், இதை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓவர் திங்கிங்னால ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கும். சரி இப்போ பாசிட்டிவ் சைடு போகலாமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்னு ஆசை. அவள் படிச்சுட்டு தான் இருக்கா, ஸ்டில் இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கா. ஆனால் அவள் நான் சொல்கிறது ஒரு 3 வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கலான் இருக்கேன், அதையே வந்து பேஷனாக சூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா. வெரி குட்ரா, கை கொடு. ஓ அப்படியா, ரொம்ப சூப்பர் டே. ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு காஸ்ட் எல்லாமே அதிகமாக வருது இல்லையா, அதுக்கான ப்ராடக்ட்டு அதுக்கெலாம் அப்படின்னா. ஓ அப்படியா டே, சரி நீ எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுன்னு சொன்னேன். ஆனால் அவள் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டா.
எப்படின்னா அவ வந்து ஒரு 25 இயர்ஸுக்கு வந்து அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் அதை இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல கோர்ஸ்க்கு. அப்படின்னா ஃபர்ஸ்டே போயிட்டு வந்திருக்கா. அதுக்குள்ளே இந்த 25 வருஷத்துக்கு அந்த பேஷன்ல நம்ம என்னென்ன கோ த்ரூ பண்ணணும், என்னென்ன விஷயம் கத்துக்கணும் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அதுல ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஆக்சுவலி அது நல்லதுதான். யோசிச்சது வந்து கடைசியில் நல்லதாக முடிஞ்சு. ஆனா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன ஒரே வகையில என்கிட்ட வந்து புலம்பிட்டே இருந்தேன். இல்லடி நான் லோன் எடுத்து எல்லா பொருளும் வாங்குறேன்னு வச்சுக்கோ, என் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு லோன் எடுத்து பொருள்லாம் வாங்குற ஐடியால இருந்தான். சரி லோன் எடுத்து நான் பொருள்லாம் வாங்குறேன்னா ஒருவேளை எனக்கு அது நல்ல ப்ராஃபிட் வராட்டி நான் லாஸ் ஆயிட்டுனா நான் லோன் அடைக்க ரொம்ப கஷ்டப்படணும், நான் வந்து பேஷனை இது பண்ணிட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம போயிடுவணும் இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே புலம்பி புலம்பி என்னையும் சாவடிச்சிட்டா. ஆக்சுவலா அவ வந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்ததுல அவளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர்ல இப்படி நடக்குன்னு அவளுக்கு ஒரு திங்கிங் இருந்ததுல. ஸோ வந்து அவ ஒரு ரைட் பாத் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா. இன்கேஸ் ஏதாவது ராங்கா போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கப் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டா. ஏன்னா நமக்கு தெரியாதுல நம்ம லைஃப் எப்படி எப்போ மாறும்னு தெரியாது. இப்போ இன்கேஸ் அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்க இல்லை அதனால கொஞ்சம் லாஸ் ஆகுது, அந்த பட்சத்துல அவ வந்து அதுக்கு என்ன பேக்கப் இருக்குன்னு யோசிச்சு வச்சா. அண்ட் ரைட் பாத் இந்த டைம்ல எதை எடுத்தா இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரைட் பாத் சூஸ் பண்ணி வச்சிருந்தா. சம்டைம்ஸ் ஓவர் திங்க் சேவ் ஃப்ரம் ரிக்ரெட். ஓவர் திங்க் கூட நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக்ல இருந்து நம்ம காப்பாற்றும். இது ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஓவர் திங்கிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் ஓவர் திங்கிங். இட்ஸ் அ ஃபன்னி அண்ட் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் ஓவர் திங்கிங் என்னவென்றால், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த ஒரு பொண்ணை வந்து ரொம்ப ஒன் சைடா ஒரு வருஷத்துக்கிட்ட லவ் பண்ணிட்டு இருந்தான். அதுவுமே அதுவும் அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தான். அப்போ வந்து சரி நான் அந்த தடவை ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். பண்றா அப்படின்னு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அப்போ வந்து ரொம்ப பயந்தான். அது வந்து ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ கிட்ட நம்ம சொன்னோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், ஒருவேளை அவன் கிளாஸ்ல எல்லாத்தையும் சொல்லி நம்மளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஃபைனலி ஒரு 3-4 மாசத்துல இந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணுமே பெருசா அதுமே ரியாக்ட் பண்ணல. ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் அந்த மாதிரி சொல்லிடுச்சு. அண்ட் அந்த பொண்ணுமே ஒரு 4 நாள் கழிச்சு அவன் ப்ரப்போஸ்க்கு ஓகே சொல்லி ஓகே அப்ப வந்து அந்த லைஃப் வந்து ஒரு ஜாலியா கொண்டு போயிருக்கலாம். அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வந்து ஜாலியா கொண்டு போயிருக்கலாம். ஒரு மாசம் ஜாலியா பண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே எனக்கு கண்ணு பற்றும் போலயே அப்படின்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் உண்மையா இவங்க லவ் பண்றாளா, இல்ல வந்துட்டு நம்ம சொல்லிட்டோமே நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தானே அந்த ஒரு காரணத்துக்காக நமக்கு ஓகே சொல்லிட்டாலாம், நம்மளுக்கு இவன் நம்ம பண்ற எதுவுமே இவளுக்கு பிடிக்கலையே சும்மா நம்மளை ரசிக்காள் இப்படி சொல்லிட்டு ரொம்ப 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 ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா அவன் அந்த விஷயத்த பத்தி துளி கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான். ஆனா இவன் அதை பத்தி மட்டுமே யோசிச்சு ஓவர் திங்கிங் ஆகி அந்த பொண்ணுக்கு வந்து இது ரொம்ப இதை வந்து அந்த பொண்ணுகிட்டே போய் இவன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சான். ஓவர் திங்கிங் நடக்காத ஒரு விஷயத்த நம்மளே திங்க் பண்ணிட்டு சண்டை போட்டு அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. நீ நடக்காதது, நான் இதை பத்தி நினைச்சு கூட பார்க்கல, நீ இதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்க, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ரொம்ப பேடான ஸ்டோரி. ஓவர் திங்கிங் நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். நடக்குமோ நடக்காதோ இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் லைஃபை வந்து நம்ம ஸ்மூத்தா கொண்டு போறதுதான் நம்மளோட வேலை. அதாவது இந்த மனுஷனும் இந்த ப்ராசஸ்ல வந்து பாஸ்ட் நம்மளால மாற்ற முடியாது, ஃபியூச்சரை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரெசென்ட் வந்து ஸ்மூத்தா கொண்டு போறது தான் ஒரு மனுஷனோட. ஸோ அதை வந்து கரெக்டா பண்ணுங்க. ஓவர் திங்கிங் ரொம்ப ஓவரா இருந்தா ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயத்துக்கு ஓவர் திங்கிங் பண்றீங்க, இப்போ ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அதுல ஏதாவது அது மூலமா ஏதாவது நல்லது நடக்குன்னா அதை வந்து நீங்க ஓவர் திங்கிங் பண்ணலாம். ஏதாவது ரொம்ப சீரியஸ் மேட்டர், லைஃப் மேட்டர், பர்சனல் மேட்டர் இல்லைன்னா ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. லைஃப் எதுல போதோ அதுலயே கூட்டு போயிருங்க. ஓகே வந்து ஓவர் டோஸ் போட்டு இது பண்ணாதீங்க. ஓகே டாட்டா பை பை. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then stay tuned. Stories of Raji.